ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6th ஓல்டு புக்கோட ஒவ்வொரு இயலையும் ஆர்டர் வைஸாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம முதல் இயலாக வாழ்த்து, திருக்குறள் மற்றும் தமிழ் தாத்தா உவேசா ஆகிய 3 பாடங்களையும் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வாழ்த்து. திருவருட்பா அப்படிங்கிற ராமலிங்க அடிகளார் இயற்றிய வாழ்த்துலேருந்து கொடுத்துருக்காங்க. கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. ராமலிங்க அடிகளார். பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான், என் சிந்தனையில் கலந்து இருக்கிறான், என் எண்ணத்தில் கலந்து இருக்கிறான், என் பாட்டில் கலந்து இருக்கிறான், பாட்டின் இசையில் கலந்து இருக்கிறான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கிறான் அப்படிங்கிற இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயரை பெற்றவர் தான் இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் ராமையா சின்னம்மையார். இவர் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்களை இவர் எழுதியவை தான். இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே. இவருடைய பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவர் தான். அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையும் அமைத்தவர் இவர் தான். அறநெறி விளங்க ஞான சபையும் நிறுவியவர். உணவளிக்க அறச்சாலை, அறநெறி விளங்க ஞான சபையை நிறுவியிருக்காரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது. இவர் வாழ்ந்த காலம் 5/10/1823 முதல் 30/1/1874 வரை. இவரது திருவருட்பாவிலிருந்து ஒரு பாடல் வாழ்த்து பாடலாக தரப்பட்டிருக்கு. அடுத்ததா புக் பேக். கோடிட்ட இடத்தை நிரப்புக. ராமலிங்க அடிகளார் டேஸ் என்னும் ஊரில் பிறந்தார். என்ன ஊர் அப்படின்னா மருதூர். ராமலிங்க அடிகளார் பாடல் டேஸ் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. அது திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா திருக்குறள். அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, அன்பை அழைத்து வைக்க தாழ்பால் இல்லை, அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். இதுதான் அதற்கான பொருள். அடுத்ததா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, அன்பில்லாதவர் எல்லா பொருட்களும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவார். அன்பு உடையவரோ தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும், புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் நீர் தான் புன்கண்ணீர், ஆர்வலர் அப்படின்னா அன்புடையார். இதில் என்பு அப்படின்னா எலும்பு. இது உடல், பொருள், ஆவி ஆகிய 3ஐயும் குறிக்கிறது. அடுத்ததான் 3வது திருக்குறள். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி, ஆறுயிர் அப்படின்னா அருமையான உயிர், என்புன்னா எலும்பு. 4வது திருக்குறள். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். இதுதான் அதுக்கான பொருள். ஈனும் அப்படின்னா தரும், ஆர்வம் அப்படின்னா விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு அப்படின்னா நட்பு. அடுத்ததா 5வது திருக்குறள். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்தை இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவார். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப
வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். அடுத்த திருக்குறள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவார் அறியாதவர். அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை. மரம் அப்படின்னா வீரம். வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். அடுத்தது. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அளிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்ந்தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அதுபோல அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா. 9. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில்லாதவர்க்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா. அன்பின் வலியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்புத்தோல் பொறுத்த உடம்பு. இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்புதான், அஃது உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா. திருவள்ளுவரோட ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். திருக்குறளை ஏற்றவர் திருவள்ளுவர், இது எல்லாத்துக்கும் தெரியும். இவருடைய காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு. இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவருடைய ஊர் பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் கிடைக்கல. இவர் சென்னாபோதர், தெய்வ புலவர், நாயனார் என வேறு பெயர்களாலும் போற்றப்படுகிறார். நூல் குறிப்பு பார்த்தோம்னா, இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் எனும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலை முப்பால், பொதுமறை, தமிழ்மறை என கூறுவர். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. அடுத்ததா. திருக்குறளில் அன்புடைமை, இனியவை கூறல் ஆகிய அதிகாரங்கள் பாடப்பகுதியாக பெற்றுள்ளன. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை என்ன அப்படின்னா, நாம் இருக்கிற தற்போது, அதாவது இப்போ நம்ம இருக்கிற காலம் 2024னா அதன் கூட 31 கூட்டணும் அப்படின்னா 2035 வரும். நம்ம இருக்கிற காலம் 2024னா அதன் கூட 31 கூட்டனா 2055 வரும். இதை தான் நம்ம திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா. தமிழ் தாத்தா உவேசாவை பற்றி பார்க்கலாம். ஐயா ஐயா, வெளியில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்த முதியவர் வாசலுக்கு வந்தார். யாரோ உதவி கேட்டுத்தான் வந்திருப்பார் என்று நினைத்து வந்தவருக்கு வியப்பு. வாசலில் நின்றவரை பார்த்தால் அவர் பெரிய மனிதராகவும் நல்ல படிப்பாளியாகவும் தெரிந்தார். அவர் முகத்தில் அப்படி ஒரு தெளிவும் இருந்தது. என்ன வேண்டும் என்று வீட்டுக்காரர் கேட்டார். தங்கள் வீட்டில் பழைய ஓலைச்சுவடிகள் நிறைய இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தேன். அவற்றில் தமிழ் மொழியின் சிறந்த இலக்கியங்கள் இருக்கலாம். ஓலைச்சுவடிகள் உள்ளவற்றை எல்லாம் எழுதி புத்தகமாக அச்சிட்டு வருகிறேன். உங்கள் வீட்டில் உள்ள சுவடிகளை கொடுத்தால் அவற்றை பார்த்து எழுதிவிட்டு திருப்பி தந்து விடுவேன். இந்த உதவியை மறுக்காமல் தாங்கள் செய்தல் வேண்டும் என்று வந்த பெரியவர் கூறினார். இதனை கேட்ட வீட்டுக்காரருக்கு சினம் வந்துவிட்டது. நாளை ஆடிப்பெருக்கு. விடியற்காலையில் ஆற்றில் விடுவதற்காக வீட்டில் கொஞ்சம் ஓலைச்சுவடிகள் வைத்திருக்கிறேன். அது பொறுக்கவில்லையா உமக்கு என்று கத்தினார். ஓலைச்சுவடிகளை படிக்க வேண்டுமே தவிர அவற்றை ஏன் ஆற்றில் விட வேண்டும் என்று வந்தவர் கேட்டார். வீட்டுக்காரர் மேலும் சினங்கொண்டார். அஃது உமக்கு தேவையில்லாதது. ஆடிப்பெருக்கு நாளில் சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் என்பது சாத்திரம். அவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடாது என கூறி வந்தவரை விரட்டினார். பெரியவர் வீட்டுக்காரரிடம் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர் ஓலைச்சுவடிகளை தர ஒத்துக்கொள்ளவில்லை. வந்தவரோ அதற்காக மனம் தளரவில்லை. அந்த ஊரை விட்டும் செல்லவில்லை. அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அன்றிரவு வேறொரு வீட்டு திண்ணையில் படுத்து கொண்டார். குளிரும் பனியும் அவரை வாட்டின. விடியற் காலையில் கோழி கூவியதும் அந்த வீட்டுக்காரர் ஓலைச்சுவடியுடனும் ஆற்றுக்கு செல்வதனை பார்த்தார். அந்த பெரியவர் அவரை பின்தொடர்ந்து மறைந்து சென்று ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதனை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். வீட்டுக்காரர் நீராடிய பின் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டு சென்றார். அவர் வீட்டுக்கு சென்ற ஓலைச்சுவடிகளை அப்பெரியவர் தேடி எடுத்தார்.
அவர் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை. அவற்றில் இருந்த ஈரப்பதத்தை தன் வேட்டியால் துடைத்தார். அங்கேயே ஓலைச்சுவடிகளை வாசிக்கத் தொடங்கினார். அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில அச்சுவடியில் இருந்தன. இந்நிகழ்வு இன்றைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது. அந்த பெரியவர் தான் உவே சாமிநாதர். அந்த காலத்தில் தாளோ எழுதுகோலோ இல்லை. பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி என்று பெயர். அக்காலத்தில் இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஓலைச்சுவடிகளில்தான் எழுதப்பட்டன. ஆணியால் ஓலையில் எழுதும்போது ஓலை கிழியாமல் எழுதுதல் வேண்டும். அதனால் ஓலைச்சுவடி எழுத்துக்களில் புள்ளி இருக்காது. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. பேரன் என்பதனை பெறன என்றும் வாசிக்கலாம், பேரன என்றும் வாசிக்கலாம். முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். பிழையில்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக உவேசா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார். அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார். உவே சாமிநாதர். நாம் அவ்விலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார். அதனால் அவரை தமிழ் தாத்தா உவேசா என்று அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன. அவற்றுள் 96 பக்கங்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன. 3 பூக்களின் பெயர்கள் தெளிவாக இல்லை. ஆனால் 3 பூக்கள் தானே என அவர் விட்டுவிடவில்லை. அந்த பூக்களின் பெயர்கள் தெளிவாக உள்ள சுவடி யாரிடமாவது இருக்காதா என்று மறுபடியும் ஊராக வீடு வீடாக தேடி சென்றார். குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்கள் ஒன்று. இதன் ஆசிரியர் கபிலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தேடி சென்றார். அதற்கு பல மாதங்கள் கழித்து அவர் தேடிய பூக்களின் பெயர்கள் உள்ள சுவடி ஒன்று கிடைத்தது. அதன் பிறகு அந்நூலை அச்சுக்கு கொடுத்தார். எதனையும் அரைகுறையாக செய்ய விரும்பாத சுறுசுறுப்பான தமிழ் தாத்தா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார். அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். அவருடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம். அவருடைய ஆசிரியரின் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் தான் சாமிநாதன். அதனால் அவர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் உவே சாமிநாதன் என்பதன் சுருக்கமே உவேசா என்று அழைக்கப்பட்டார். இவர் பிப்ரவரி 19, 1885 ஆண்டு பிறந்த இவர் ஏப்ரல் 28, 1942 ஆண்டு இயற்கை எழுதினார். தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். அஃது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது. அவர் தொடங்கிய தமிழ் பணி இன்னொன்றும் முழுமையடையவில்லை. அவருடைய பேர பிள்ளைகளான நாமும் அப்பணியை தொடர்வோம். உவேசாவோட சிறப்பு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. உவேசா அவர்களின் பெயரால் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் உவேசா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள பெசன் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப், ஜூலியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி நடுவண் அரசுனா மத்திய அரசு பெருமைப்படுத்தும் வகையில் 2006 ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்கு. அந்த அஞ்சல் தலை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா உவேசா பதிப்பித்த மணிமேகலையின் ஓலைச்சுவடியின் ஒரு ஏடு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. இதை வச்சு அவர் எப்படி புத்தகத்தில் அதை எழுதியிருப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. உவேசா பதிப்பித்த நூல்கள் கொடுத்துருக்காங்க. 8 தொகையில் 8 தொகையில் 8 நூல்களையும் 10 பாட்டில் 10 நூல்களையும் சீவக சிந்தாமணி ஆகிய ஒரு நூலையும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி ஆகிய 3 நூல்களையும் பதிப்பிச்சிருக்காரு. புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதியில் 3, பரணியில் 2, மும்மணி கோவையில் 2, இரட்டை மணிமாலையில் 2, பிற பிரபந்தங்கள் 4 அப்படின்னு சொல்லிட்டு உவேசா பதிப்பித்த நூல்கள் இவ்வளவு இருக்குது. அடுத்ததாக உவேசா நினைவு இல்லம் உத்தமதானபுரம், அதோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க.
அடுத்ததாக கோடிட்ட இடத்தை நிரப்புக்கு பாருங்கள். ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் யாருன்னா உவேசா. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு நூலின் பெயர் என்ன அப்படின்னா என் சரிதம். ஞாபகம் வச்சுங்க, என் சரிதம். உவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஸ் பணியை மேற்கொண்டார் அப்படின்னா பதிப்பு பணியை. உவேசா பிறந்த ஊர் எது அப்படின்னா உத்தமதானபுரம். உவேசா அவர்களை நாம் டேஸ் என அன்போடு உரிமையோடும் அழைக்கிறோம் அப்படின்னா தமிழ் தாத்தா என்று அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.